அறிவியல் உலகில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவார். மின்விளக்கு, திரைப்பட கருவி, கிராமபோன் உள்பட இவர் தன் வாழ்நாளில் கண்டறிந்த கண்டுபிடிப்புகள் மொத்தம் 1300. அவற்றில் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றுள்ளார் என்றால் மலைப்பாக இருக்கிறது அல்லவா? தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் ஓகையோ மாநிலத்தில் மிலான் என்கிற நகரத்தில் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிறந்தார். அவருடைய தந்தையார் பெயர் சாமுவேல் எடிசன், தாயார் பெயர் நான்சி. எடிசன் சிறு வயதில் காய்ச்சலால் கடுமையாக பாதிக்கப்பட்டார். இதனால் அவரது 8வது வயதில்தான் கல்வி கற்க பள்ளிக்கூடம் செல்ல முடிந்தது. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் எடிசனின் ஆசிரியர், எடிசன் மூளைக்கோளாறால் பாதிக்கப்பட்டு உள்ளார், அவரால் படிப்பை தொடர முடியாது என்று கூறி அவரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். இதனால் மனவேதனை அடைந்த எடிசனின் தாயார் தன் மகன் எதிர்காலம் பாழாகிவிடக்கூடாது என்று நினைத்து வீட்டிலிருந்தே மகனுக்கு கல்வியறிவு புகட்டினார். கூடவே ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அறிவுரைகள் வழங்கினார். உதாரணமாக, எதற்கும் அச்சப்படாதே, தொடர்ந்து முயற்சி செய், தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதை நிறுத்தி கொள்ளாதே, தொடர்ந்து உன்னை மேம்படுத்திக்கொள். இப்படிப்பட்ட மேன்மையான அறிவுரைகளால் பள்ளிக்கூடம் காணாத அச்சிறுவன் மனிதகுலம் போற்றும் ஒப்பற்ற அறிவியல் மேதையானார். 1859ஆம் ஆண்டு தனது 12வது வயதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்த எடிசன் ரயிலில் செய்தித்தாள்கள், காய்கறிகள், பழங்களை விற்க தொடங்கினார். அவற்றின் மூலம் கிடைத்த சிறிய லாபத்திலிருந்து அறிவியல் சம்பந்தமான புத்தகங்கள், இதழ்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கினார். 1859இல் ரயிலில் பத்திரிகை அச்சடித்து பயணிகளுக்கு விற்பனை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதனை நல்ல முறையில் பயன்படுத்த நினைத்த எடிசன் ரயிலின் கடைசி பெட்டியில் அச்சு எந்திரம் ஒன்றை நிறுவி தினம் தினம் சுட சுட செய்திகளுடன் செய்தித்தாளை அச்சடித்து பயணிகளுக்கு வழங்கினார். இதன் மூலம் அவருக்கு கணிசமான வருவாய் கிடைத்தது. அதே பெட்டியில் இன்னொரு புறத்தில் ரசாயன பரிசோதனைகள் செய்வதற்காக ஆராய்ச்சி கூடம் ஒன்றை நிறுவினார். பத்திரிகை வேலைகள் இல்லாத சமயத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஒரு முறை வேதிப்பொருள் ஒன்று சிந்தியதால் ஏற்பட்ட விபத்தில் அந்த ரயில் பெட்டி தீப்பிடித்தது. ரயிலின் நடத்துனர் கோபப்பட்டு எடிசனின் கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டார். இதனால் அவருக்கு காது கேட்கும் திறன் குறைந்தது. சிறு வயதில் ஏற்பட்ட நோயினால் காதுகள் பழுதடைந்தன என்ற இன்னொரு செய்தியும் உண்டு.